ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு பிரியாணி சுவையில் குஸ்கா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகும். அதில் 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். அதில் 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசிலாம் சேர்த்து நல்லா பொரியவும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ஒரு தொக்கு மாதிரி வந்தோடனையும் அதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் நான் அரிசி சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு விசில் விட்டுடலாம். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா மூடி போட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பராக குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.